பக்கம் 14.
பயணம் மேற்கொண்டதை எடுத்துக்காட்டுகிறது. இது நம்முள் அமைதி என்னும் மொழியை ஏற்றுகிறது. இழந்து போனதை தேடி கண்டுபிடிக்கவும், சிதறி போனதை கூட்டி சேர்க்கவும், காயமுற்றதை குணப்படுத்தவும், வலிமையற்றதை பலப்படுத்தவும் இறைவனின் அருளை இறைஞ்சு மன்றாடுவோம். அமைதியின் அரசரை நம் மத்தியில் வரும் இறைமகன் இயேசுவின் அருள் உதவியினால் நம் வீடும் நாடும் நல்ல அமைதி பெற ஜெபிப்போம். இயேசுவை பின்பற்றி நாமும் அமைதியின் கருவியாய் வாழ உறுதி கொண்டு அமைதியின் தேவனை வரவேற்போம். இந்த மெழுகுதியை உருவானவர் ஏற்றுவார்கள். அன்புக்குள்ளே அமைதியின் ஒளியை நாம் ஏற்றுக்கிறோம். நமக்குள்ளே அமைதி வர வேண்டும் என்றும் நாம் இருக்கிற இடத்தில் அமைதி நில வேண்டும் என்று சொல்லும் கரம் கட்டி நாம் இந்த அமைதி நமக்குள்ளே வரவேற்போம். தந்தையே மகன் தூய ஆவியாரின் பெயராலே கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. பூலோகம் தோன்றும் முன்னே மேலோகி உள்ளங்களில் வீற்றிருக்கும் அமல உற்பவாண்டை திருவிழாவையும் திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறான அமைதியின் ஞாயிறையும் சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அமல உற்ப சபைகள் சார்பாக வருக வருகிற வரவேற்கின்றேன். திருத்தந்தை தமது வாழ்வாதாரத்தை பயன்படுத்தி நமக்கு கொடுத்த மாபெரும் பேருண்மை 1858ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் நாள் லூர்து நகரில் அசபியில் என்னும் சிறுமிக்கு கொடுத்த காட்சியில் நாமே அமலவுப்போம் என்று கூறியதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது. அமலவுப்போம் என்பது பாவமில்லாமல் கருவுறும் நிலையாகும். அதனால் நம் அன்னை பிறப்பு வழி பாவத்திற்கு உட்படவில்லை. இதைத்தான் அருள் நிறைந்தவளை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு என்று வானதூதரின் வாழ்த்துறை உணர்த்துகிறது. அன்னை மரியாவை போன்று அமல உற்பவமாக பிறக்கும் போது நமக்கு கிடைக்காவிட்டாலும் திருமுழுக்கின் மூலம் பிறப்பு வழி பாவத்திலிருந்து நாம் மீட்கப்படுகிறோம். அதனால் நாமும் மாசற்றவர்களாக வாழ முடியும். ஏவாள் கீழ்ப்படியாமல் வரவழைத்த சாபத்தை அன்னை மரியாள் தம் கீழ்ப்படுதலினால் சரி செய்கிறார். இயேசுவும் இவ்வாறு இறைவனின் திட்டத்திற்கு பணிந்தால் மாந்தர் அனைவரையும் மீட்க முடிந்தது. நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று இறை திட்டத்தை நிறைவேற்றி பாவக்கரையின்றி வாழ்ந்த அன்னையை முன்மாதிரியாக ஏற்று மாசற்ற வாழ்வின் வெகுமதி இந்நாளில் கிடைக்கும் என்ற விசுவாசத்தோடு இத்திருவருகை காலத்தில் இயேசுவின் 2ஆம் வருகைக்காகவும் நாம் அவர் தரும் அமைதியை பெற்றிடவும் இத்திருப்பலி கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு மன்றாடவும் இத்திருப்பலியில் ஜெபிப்போம். அன்புக்குள்ளே நாம் மகிழ்ச்சியோடு இன்றைக்கு நம்முடைய அம்லோர்பு மாதா சபையுடைய திருவிழாவை கொண்டாடுவோம். புனித அம்லோர்பு மாதா சபை திருவிழா, அம்லோர்பு அன்னைக்கு நாம் திருவிழா எடுக்கிறோம். திருவருகை காலமாக இருந்தாலும் இது பெருவிழாவாக கத்தோலிக்க திருச்சபை கொண்டாட சொல்கிறது. அன்னை மரியாள் எப்பொழுதும் கன்னி. அவள் கன்னியாக இருந்தார். குழந்தை பெற்ற பிறகு கன்னியாக இருக்கிறார். இப்போதும் கன்னியாக இருக்கிறார். எப்பொழுதும் கன்னி. கடந்த காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லா காலத்திலுமே அன்னை மரியாள் கன்னியாக இருக்கிறார். அதுதான் இந்த அமல உற்பத்தியுடைய சிறப்பு. இதுதான் மேன்மை. ஆகிய அதை கொண்டாடுகிறோம். எங்கள் தாய் அமல உறுப்பு என்று சொல்லி நாம் கொண்டாடுகிறோம். திருவுரை காலத்தில் 2ஆம் வாரத்திலும் இருக்கிறோம். நாம் இந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். திருப்பாடல் 98:1 சொல்கிறது, ஆண்டவர் நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். கடவுள் என்றாலே வியத்தகு செயல்கள் காரணம். வியத்தகு செயல்கள் கடவுள் செய்திருக்கார்.
இனி வரும் காலமும் வியத்தகு செயலின் காலம். கடவுள் வியத்த முறையிலே நம்மை ஆட்சி செய்கிற காலம். ஆகவே அப்படி கடவுள் நம்மை வியத்த முறையில் அன்பு செய்கிறார், அரவணைக்கிறார், அதிசயம் செய்கிறார். அந்த கடவுளை கையெடுத்து வணங்குவோம், கரம் வைத்து போற்றுவோம். அவ்வளோ மிகப்பெரிய விதத்தில் கடவுள் வியத்தகு செயல் செய்கிறாரே, அந்த கடவுளை கையெடுத்து வணங்கி கரம் கூப்பி தொழுது பணிந்து வணங்கி சிறத்தாழ்த்தி இயேசுவே தெய்வம் என்று சொல்லி அவர் பாதத்திலே நம்மை சமர்ப்பிப்போம், சரணாகதி அடைவோம். இதன் வழியாக நம் வாழ்வில் இறைவன் காட்டுகிற அனுபவங்கள் வந்து குடியிட்டும். அதற்கேற்றவாறு நாம் சிறப்பாக தெரிவிப்போம். எது திருப்பிள்ளை நம்முடைய பிள்ளைகளுக்காக தெரிவிப்போம். நம்முடைய சபை திருவிழாவை கொண்டாடுகிற அவர்கள் மிக சிறப்பாக முயற்சி இருக்கிற அவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் சுகத்தை கொடுக்கவும், நல்ல வருங்காலத்தை அமைத்து காட்டவும், அவர்கள் மன விரும்புகிற காரியங்களை இறைவன் தாமே கொடுத்து பெற்றோருக்கும் இந்த ஊருக்கும் அவர்கள் மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக மாற சிறப்பான அவர்களுக்காக கொண்டாடுவோம். அகில முழுவதுமாக அமலோர் மாதா சபை திருவிழா கொண்டாடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். கத்தோலிக்க திருச்சபை இந்த இளம் பிள்ளைகள் வழியாக இன்னும் மகிமையுடைய, இன்னும் விரிவடைய கத்தோலிக்க திருச்சபை புகழ் ஓங்க சிறப்பான விதத்தில் நாம் அன்றாடி இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்று மகிழ்வோம். அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கு நிறைவாக நம்மை தெளிக்கப்படும் நமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நாம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. எந்தெந்த உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மை தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் படையை பெற வேண்டும் என திருவிழமானே இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள ஆண்டவரை உங்கள் தாழ்மையை கொண்டாடுவோம். வாழ்வழிக்கும் ஒரு அருள் ஊற்றினை எம்மை புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தை முதலையும் தீமை அனைத்து காக்கிறாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் விளம்பெற அதை ஒப்பிட வேண்டும் என்று இறைவா எலிசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்புகளாகிய இந்த உப்பை பரிவரக்கத்தில் புனிதப்படுத்திய ஆண்டவரை தாழ்மையாய் என்னை மன்றாடுகிறோம். உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதலை தோல்விகளை செய்கிறாங்க. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராக காத்தல்வாராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்கள் நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சி விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக.
ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, கன்னிமரியாவின் அவல உற்பவத்தின் வழியாக உம் திருமகனுக்கு உகந்த இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு உம் திருமகனுடைய இறப்பின் முன்விளைவாக மரியாவை மாசுகள் அனைத்திலுமிருந்து பாதுகாத்தனே. அவரது பரிந்துரையால் நாங்களும் தூய்மையடைந்து உம்மிடம் வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவிலேயாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முதலை அடிமைத்தனத்தில் வாழ்ந்து வந்த இஸ்ரேல் மக்கள் புதிய வாழ்வுக்கு அழைக்கப்படுவதை இன்றைய முதல் வாசகம் சித்தரிக்கிறது. அவர்களிடம் எல்லா வளங்களும் இருந்தன, ஆனால் பலரின் முகங்கள் துயர கோலத்தில் இருந்தது. ஆனாலும் இறைவனின் இருப்பை, அவரது அரசாட்சியை, அவரது விண்ணக மகிமையை எருசலேம் கண்டு தரும் என்ற நம்பிக்கையை தரும் இறைவாக்கினர் பாரூக்கின் ஊக்கம் அளிக்கும் இறைவார்த்தைக்கு கவனமுடன் செவிமடுப்போம். கடவுள் உன் பேரொளியை காட்டுவார். இறைவாக்கினர் பாருக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1 முதல் 9 முடிய. எருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை கடந்துவிடு. கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள். கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாக புரிந்து கொள். என்றும் உள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலை மீது சூட்டிக்கொள். கடவுள் வானத்தின் கீழ் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார். நீதியில் ஊன்றிய அமைதி, இறைப்பற்றில் ஒளிரும் மாட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார். எருசலேமே, எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நெல். கீழ்த்திசையை நோக்கி, கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததாக மகிழ்வதை பார். பகைவர்களை கடத்திச் சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும் பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவீர்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ரேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர்மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரப்பவும் இவ்வாறு நிலம் முழுவதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார். மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ரேலுக்கு நிழல் கொடுத்தன. கடவுள் தம் மாட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ரேலை அழைத்து வருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. வாழ்வு வளம் பெறுமே, நாடு
பண்பில் வளர, அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்பட, நீதியின் செயல்களால் நிரப்பப்பட்டு நேர்மைக்கு பாதை அமைக்க அழைப்பு விடுக்கிறார் திருத்தூதர் பவுல். இயேசு வரும் நாளை எதிர்நோக்கி குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்டு இத்திருவருகை காலத்தை மனமாற்றத்திற்கு பயன்படுத்துவோம். கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வாருங்கள். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 4 முதல் 6 முடிய மற்றும் 8 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுக்குள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவு செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்து இயேசு கொண்டாடியிருந்த அதை பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்தனை ஏக்கமாய் இருக்கிறேன் என்பதற்கு கடவுள் சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் மேன்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டும் என்று இவ்வாறு செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 தொடங்கி 38 முடிய. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 26 முதல் 38 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் மாதகுதிரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப் என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராய கடவுள் அவருக்கு அளிப்பார்.
அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதன், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்று என்றார். வானதூதன் அவரிடம், தூய் ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உண்மையை நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராக எலிசபெத்தும் தாம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அவர்களே, நம்முடைய அன்பு பிள்ளைகள், புனித அம்லோர் மாதா சபையை சார்ந்தவர்கள் இன்றைக்கு மிக சிறப்பாக கோலாகலமாக நம்முடைய பாதுகாவலை அம்லோர் மாதாவுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பங்கு தந்தை சார்பாகவும் அருட்சோதரி சார்பாகவும் அவர்களுக்கு கைதட்டி நம்முடைய பாராட்டுகளை வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கூட பார்த்து வியந்திருப்பீர்கள். பிள்ளைகளுடைய ஆர்வத்தை பார்க்கிற போது மிக சிறப்பாக ஒவ்வொரு நாளும் இந்த பீடத்தில் இருக்கிற அலங்காரங்கள், அவங்க எடுத்த முயற்சி, இது அனைத்தையும் பார்க்கிற போது உங்களுக்கே பாராட்டு தோன்றும். இவ்வளோ அழகாக பிள்ளைகள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் மனதுக்குள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். திருப்பலி முடிந்தவுடன் கண்டிப்பாக பாராட்டுவீர்கள். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக அருமையாக செய்திருக்கிறார்கள். தாய்க்கு யார் செய்கிறார்களோ அந்த நபரை கடவுள் உயர்த்துகிறார். ஏனென்றால் கடவுளுக்கு தாய் ரொம்ப பிடிக்கும். அன்னை மரியாதை கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகவே தன்னுடைய தாயை யார் மேம்படுத்துகிறார்களோ அவர்களை அவர் அதிகமாக மேம்படுத்துகிறார். தன் தாய்க்கு அவ்வளவு சிறப்பு கொடுத்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே அவரை மையப்படுத்துகிறவர்களை மிக சிறப்பான விதத்தில் அவர் உயர்த்துகிறார். எல்லா புகழும் பெருமையாக செய்கிறார். ஆகவே நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து நல்ல உடல் சுகத்தோடு இருக்கிறோம். வாழ்க்கையில் எது முக்கியமானது என்பதை தெரிந்து கொண்டு சிறப்பாக செயல்படும் அவர்களை வாழ்த்துகிறோம். அவர்களுக்கான சிறப்பானவர்களை நாம் ஜெபிக்கிறோம். அன்பு தொழிலை புனித அம்லோர் மாதாவுடைய திருவிழாவை கொண்டாடுவது இணைய தந்தத்திலே அந்த அமல அன்னையினுடைய அமல உற்பவத்தை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்பது சால சிறந்ததாக இருக்கிறது. அரசன் ஒருவன் தன் மக்களை அதிகமாக அன்பு செய்தான். அடிக்கடி அவன் நகர்வலம் போவது உண்டு. ஒரு நாள் நகர்வலம் போய் கொண்டிருக்கிற போது படையோடு போகிறார். மந்திரிகள், படைகள் எல்லோரும் படையோடு போகிறார்கள். அரசன் நகர்வலம் போகிறார். அப்படி போகிற போது ஒரு குழந்தை அழுது கொண்டிருப்பது கேட்கிறது. அந்த அழுகுரல் கேட்கிற அந்த சத்தத்தை நோக்கி அரசன் செல்கிறார் படைகளோடு. அதை பார்த்தா ஒரு குழந்தை ரொம்ப அழுதுகிட்டு அழுது ஏனம்மா அழுகிறார் என்று அந்த குழந்தையும் கேட்கிறான். எங்கள் அம்மாவும் நானும் வந்தோம், ஆனால் எங்கள் அம்மாவை நான் தவற விட்டுட்டேன், எங்கள் அம்மாவிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்கிறது. இப்போ அரசன் ரொம்ப அதிகமான அன்பு செய்கிற அரசன், உங்கள் அம்மாவை கண்டிப்பாக நான் கூப்பிட்டு வருவேன் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு வாக்குறுதி கொடுக்குறேன். உங்கள் அம்மா அடையாளம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த அரசன் கேட்குறேன். அப்போ அந்த குழந்தை சொல்லுது, எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பான்னு சொன்னோன்னே இவன் நாட்டுக்குள்ள எல்லா அழகான தாய்மாரையும் கொண்டு வந்து சொல்லிட்டார் அரசன். எல்லா அழகான தாய்மாரும் வந்துருக்காங்க. அப்போ அந்த புள்ள பார்க்குது, இதில் யார் உன்னுடைய தாய்? யாருமே இல்லை. அரசன் ஷாக்காக இருக்கான். உங்கள் அம்மா அழகாக இருப்பான்னு சொன்னேன், இந்த நாட்டுக்குள்ள எல்லா அழகான தாயை கொண்டு வந்திருக்கிறேன், இதில் உங்கள் அம்மா இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் அதிர்ச்சியாக கேட்கும் போது அங்கே ஒரு பெண்மணி வருகிறார். ரொம்ப கருமையான தோற்றம், சுருங்கிய முகம். இந்த புள்ள ஓடி போய் அம்மான்னு சொல்லி கட்டி பிடிக்கிறது. அப்போதான் நமக்கு தெரிந்தது, எல்லா குழந்தைக்கும் தன்னுடைய தாய் அழகானவள், தோற்றத்தில் அல்ல மாறாக உள்ளத்தில் தாயினோடு அழகானவள் என்பதை அவன் கண்டுபிடித்தான். சாதாரண தாயை இவ்வளவு அழகானவளாக தோன்றுகிற போது இந்த அகிலத்தின் தாயாக, இந்த மன்னகத்தின் தாயாக, கடவுளின் தாயாக இருக்கிற அன்னை மரியாள் எவ்வளவு அழகானவள். அதைத்தான் நாம் பாடுகிறோம். என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு என்று சொல்லி அன்னை மரியாளை பாடுகிறோம். அன்னை மரியாளை
ஒட்டுமொத்த அருளின் அழகின் முழுமையாக ஆண்டோர் படைத்தார். அழகின் முழுமையை தாயை பாடுகிறோம். அன்னை மரியாளை ஒட்டுமொத்த அழகின் உருவமாக கடவுள் சிறப்பான விதத்திலே தேர்ந்தெடுத்தார், படைத்தார், உருவாக்கினார். இந்த அமலோர் மாத திருவிழா கொண்டாடப்படுகிற வரலாறு நாம் பார்த்தோம்னு சொன்னால், திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் இந்த வரலாறு மக்களுடைய வாழ்க்கை நெறி, மக்கள் அன்னை மீது கொண்ட அந்த பற்று இவற்றின் காரணமாக டிசம்பர் 8ஆம் தேதி அமல உற்பவ திருவிழாவாக அவர் கொண்டாட பண்ணித்தார். ஆனால் இதையெல்லாம் உறுதி செய்வனமாக அவர் நம்முடைய விசுவாசம், தன்னுடைய நம்பிக்கை இவற்றின் அடிப்படையிலே அன்னை மரியாதை எப்பொழுதும் கன்னியாக இருக்கிறார் என்று சொல்லி 1554 அவர் கொண்டாட சொல்கிறார். ஆனால் அவர் அந்த கொண்டாட சொன்னதெல்லாம் உறுதி செய்வனமாக 1858 அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறார்கள். பிரான்ஸ் நகரில் உள்ள லூர் நகரிலே பிரதனர் என்ற அந்த பையனுக்கு 15 வயது சிறுவனுக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறார். இவர் ஏற்கனவே கொண்டாடி கொண்டிருக்கிறார், சிறப்பாக அன்னை மரியாளை மையப்படுத்தி கொண்டாடி கொண்டிருக்கிறார். இப்போ அதையெல்லாம் தாண்டி ஒரு சிறப்பு செய்யும் வண்ணமாக அந்த திருவிழாவை மிக அதிகமாக உறுதிப்படுத்தும் வண்ணமாக அன்னை மரியாள் காட்சி கொடுத்து நாமே அவ்வளவு இருக்கிறார். அவர் சந்தோஷம் தாங்க முடியாது, அவர் மகிழ்ச்சி தாங்க முடியாது. தாயை காட்சி கொடுத்து நானே அவ்வளவு என்று சொல்கிற இந்த பெரிய தரிசனம் கிடைத்த எண்ணி அவர் மகிழ்கிறார், சந்தோஷமாக இன்னும் அறிக்கிறார். எல்லா தலைமுறையும் கொண்டாடட்டும், அன்னை மரியாள் அவ்வளவு என்பதை எல்லா தலைமுறையும் கொண்டாடட்டும் என்று சொன்னார். அன்னை மரியாளுக்கு இறைவன் கொடுத்த சிறப்பு வரமாக, சிறப்பு கொடையாக நாம் இதை பார்க்கிறோம். பாருங்க, ஒன்று குறிப்பேடு 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தாவீது என்ன ஆசைப்படுகிறார்? தாவீது கடவுளுக்கு ஒரு ஆலயம் கட்டலான்னு ஆசைப்படுகிறார். அங்க தாவீது ஆலயம் கட்ட விரும்புகிற போது கடவுள் அவர்கிட்ட என்ன சொல்றார் பாருங்க. தாவீது ரொம்ப ஆசை, கடவுளுக்கு ஒரு கோயிலை கட்டிடுவோம், கடவுளுக்கு ஒரு ஆலயத்தை கட்டின்னு சொல்லி தாவீதுக்கு ரொம்ப ஆசை. அப்போ தாவீது ஆசைப்படுகிறது கடவுள் சொல்கிறார். அழகான வரிகள் அங்கு குறிக்கப்பட்டுள்ளன. ஒன்று குறிப்பேடு 22:8 நீ பல பேருடைய குருதியை சிந்தினாய், பல போர்களை தொடுத்தார், பல பேர்களின் குருதியை சிந்தினார், உன் கையால் எனக்கு ஆலயம் கேட்டார். இப்படி சொல்லி கடவுள் வேதம் முடிச்சார். இப்படி நீ பண்ண, அதனால உன் கையால் எனக்கு ஆலயம் வேண்ட வேண்டாண்டார். அவன் இப்படி தன்னுடைய கையால் ஒரு ஆலயம் வருவதற்கு தாவீது அழுதில்லாதவராக மாறினார். ஆனால் இங்கு பாருங்க, தன்னுடைய மகன் வருவதற்கு ஒரு சாதாரண ஆலயம் கட்டுவதற்கு அவர் சிறப்பான விதத்தில் ஆலை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னார். உயிருள்ள ஆலயமாக ஆண்டவர் இயேசு வருகிறார். அதற்கு ஒரு சிறந்த பெண்மணியை அவர் எடுக்கிறார். அப்ப அந்த பெண்மணி எப்படி எடுக்கிறார் பாருங்கள். ஜென்ம பாவம் இல்லாத ஒரு பெண்மணியாக உருவாக்குகிறார். ஜென்ம பாவம் இல்லாத ஒரு பெண்மணி அன்னை மரியாளை அவர் உருவாக்குகிறார். மாசு மறுவற்ற ஒரு மங்கையர் கரசியாக அன்னை மரியாளை அவர் உருவாக்குகிறார். ஆகவே அந்த சிறப்பு கல்வி, அந்த சிறப்பு தேர்வு அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே அன்னை மரியாள் பாவமில்லாமல் பாதுகாக்கப்பட்டார். பரிசுத்த தேவதையாக அவர் பாதுகாக்கப்பட்டார். அவர் இன்றைக்கு அம்ல உற்பவம் இந்த திருவிழாவை கொண்டாட நேரத்திலே அன்னை மரியாள் எப்பொழுதும் கண்ணி, இப்போதும் பாவம் இல்லாதவர் என்பதை நாம் சிந்திக்கிறோம். அந்த பாவம் இல்லாத வாழ்க்கை என்பது நமக்கும் வேண்டும் என்ற ஆசை நம் உள்ளத்தில் வர வேண்டும் என்பதற்காக நாம் சிறப்பாக முயற்சி எடுக்க வேண்டும். திருத்தந்தை 2ஆம் ஜான்பால், புனித 2ஆம் ஜான்பால் அவர் சொல்கிறார், மனிதர்கள் பலருக்கு நாங்கள் பாவம் செய்கிறோம் என்ற எண்ணமே இல்லாததான் இந்த நவீன காலத்தின் பிரச்சனை இல்லை. பாவம் செய்கிற என்ற எண்ணமே இல்லை, அந்த குற்ற உணர்வே கிடையாது. மனிதர்கள் பலருக்கு பாவம் செய்கிற என்ற குற்ற உணர்வே கிடையாது. அதனால்தான் இன்றைக்கு தீமைகள் அதிகமாக பெறுகின்றன. இந்த அமல உற்ப பெருவிழாவிலே பலருக்கு இந்த பாவம் செய்கிற எண்ணம் தடை செய்யாமல் இருப்பதன் காரணமாக அதை பற்றிய உணர்வை நாம் இருக்கிறோம். மனிதர்கள் பலர் கிடையாது. எடுத்துக்காட்டாக பார்த்தோமே, பாவம் செய்யணும்னு வைக்கும், பாவம் வைக்கும். நானும் முதல் வருஷம் கூட்டம் வந்து குவிஞ்சுன்னு சொல்லி வெளியிருந்து 5 வாரம் கூட்டேன். பாவம் செய்யணும் வந்து கூட்டம் குவிஞ்சிடும், அப்புறம் 5 வாரம் கூட்டுறோம், எல்லாரும் வந்துடுவாங்கன்னு சொல்லி இங்கே 5 வாரம் வந்தாச்சு. அங்கே ஈயாடு பாருங்க, பாவ சங்கீதம் அதை பற்ற உணர்வே இல்லாத காரணமாக அந்த
உணர்வு இல்லாத காரணத்தினால நம்முடைய வாழ்க்கையில் ஏனோதானமாக வாழ்கிற ஒரு எண்ணம். நில், கவனி, சரி, அது ரொம்ப முக்கியமானது. நின்று கவனித்து சென்றால் தான் வாழ்ந்து சீராக போக முடியும். அதே போல தான் வாழ்க்கை. நின்று கவனித்து நிதானமாக போகிறது தான் வாழ்க்கையில் இருக்கிறது. அப்போ அதற்கு நாம் ஒவ்வொரு வருஷாங்களுக்கு சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் மீண்டுமாக அருட்சோதரி பிளேஸ் அவர்களை அடிக்கடி நினைத்து பார்க்கிறேன். இந்த நவீன காலத்தில் யாருக்கும் தெரிஞ்ச பாதத்தை அவசு எனக்கு சொல்வதே கிடையாது. கான்வெண்ட்டுக்கு மாதத்துக்கு ஒருக்க பூசி போவேன், அங்கேயும் ஓடி வந்துடுவாங்க. ஒருவேளை போகவும் இல்லைன்னா இங்கே வந்துடுவாங்க. பாருங்க, பல நேரங்களில் நம்ம மாவசம் பண்ண போகிறோம், யார்கிட்ட போகிறோம், காது கேட்காத சாமியார் நீ சொன்னாலும் காது கேட்காத சாமியார். நம்ம சொன்னால் வினை தெரியுமோ சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்கிறது விலை சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டா that priest is excommunicated. அந்த priest இந்த புரோகித தங்களுக்கு அவர் விலக்கப்படுவார் மாவசத்தை விலை சொன்னார். அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த ரூல் இருக்கு. அந்த நிலையில் ஏன்னா சொல்லலாம், யாருக்கு சொல்லலாம், அது என்னமே இல்லாத காரணமாக என்னமே இல்லாமல் காரணம். அவங்க ஒரு தெரிந்த குரு பங்கு தந்தை பற்றி நல்லா இருக்குது, ரெண்டு பேர் நல்லா தெரியும், இருந்தாலுமே சொல்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சரி, அதை விட்டுருங்கன்னா வர சாமியாராக வருஷம் வச்சு அம்மா இவங்களுக்கு போய் 5 சாமியார் வைக்கிறேங்க, நம்மளே இருந்து போகலாம். அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா அப்படித்தான், யாரும் வரது கிடையாது. நான் பாவம் செய்கின்ற உணவே இருக்கிறார். 31ஆம் தேதி இந்த வருஷம் முடிந்து பார்த்தீங்களா, இதில் பாவசம் வச்சுக்கோங்க, வந்து குமிச்சுதான் பார்த்தோமே, நம்ம தான் இருக்க வேண்டியதான். நம்ம உட்காந்து போயில அவங்க வருவாங்க ஈஸியாக வருவாங்க சொல்லி காத்துக்கோமா, நீங்கள் வருவாங்க காத்துக்கங்க. அப்போ அந்த உணர்வு, அந்த பாவம், அந்த உணர்வு இல்லாத காரணமாகத்தான் நம்மள உட்பவம் என்ற நிலையை பெற முடியவில்லை. இந்த பாவம் என்ற நிலை இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் எப்படி இருக்க முடியும்? நம்ம கடவுளே காண முடியும். மத்திய நற்செய்தி 5 என்று சொல்கிறது, தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண. ரெண்டாவது பாருங்க, பாவம் இல்லாத நிலை இருக்கிற போது என்ன நடக்கிறது சொல்வது இது அழகான ஒரு உதாரணத்திலே நாம் பார்க்கலாம். மைக்கேல் ஆஞ்சலோ அவர் மிக சிறந்த ஓவியர், உங்களுக்கு தெரியும். எல்லாரும் நீங்கள் நெட்டில் போய் பார்க்கலாம். செல்ல சும்மா வைக்கிற பாருங்க பதிலாக மைக்கேல் ஆஞ்சலோ மதர் மேரி ஸ்டாச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வரம்பது எதை வரைகிறார்? இந்த ஸ்தலத்தை வரைகிறார். எத்தனை ஸ்தலம்? 13. நீங்கள் இப்படி கணக்கிட்டு அதுலேயே நம்பர் போட்டுருக்கோம். எத்தனை? 13. இப்போ என்ன நடக்குதுங்க? அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மடியில் வைத்திருக்காங்க. இறந்த இயேசுவை மடியில் வைத்திருக்கார்கள். இப்போ இந்த படத்தை அவர் தத்ரூபமா வரைகிறார். இப்போ வயசு எத்தனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு? 38. 33 வயசு. எல்லாரும் ரொம்ப பார்வைக்கு வந்து அந்த படத்தை பார்க்குறாங்க. ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க. அந்த இளைஞருக்கு இயேசு கிறிஸ்து 33 வயசு. ஆனால் அந்த தாயை பார்க்கும்போது வயசு ரொம்ப குறையா தெரியுது. அவங்க முகத்துல ஒரு முதிய தோற்றம் தெரியவில்லை. 33 வயது மகனுக்குரிய தாயாக தெரியவில்லை. இதுல குறை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் குறைய சொல்றாரு. அப்போ மைக்கேல் ஆஞ்சலோ சொல்றார், பாவம் செய்யாதவருக்கும் பாவம் பற்றி சிந்தனை இல்லாதவருக்கும் வயது மூப்பு வராது, முதிய தோற்றம் தெரியாது. அவங்க பாவம் செய்யாதவங்க, பாவம் பற்றிய சிந்தனை இல்லாதவங்க எப்போதுமே சின்ன பிள்ளை தான், எப்பவுமே அவர் இளமை தான் என்று சொல்லுவோம். அது உண்மை. நாம் பாவம் பற்றிய சிந்தனை இல்லாமல் இருக்கிற போது கண்டிப்பாக இளமையாக நடக்கிறது. இளமையாக நம்முடைய மனம் இருக்கிறது, இதயம் இருக்கிறது, ஆன்மா இருக்கிறது, எல்லாமே இளமையான ஒரு தோற்றத்தை கொண்டிருக்கிறது. பாருங்க, கடவுள் படைக்கிற போதை நம்ம இதற்காக படைத்தார். ரொம்ப அழகாக சொல்லுற பாருங்க, எபேசியர் 1:4 நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் அவர் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கிறிஸ்து வழியாக கடவுள் அமைத்திருக்கிறார். எவ்வளவு அழகாக முடியும். எதுக்காக தேர்ந்தெடுத்தார் கடவுள்? எதுக்காக இந்த இளமரத்தை கொண்டு வந்தார் கடவுள்? எதுக்காக இந்த நிலையிடம் கொடுத்தார்? நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் அவர் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே, அம்மாவின் கருவறையில் அல்ல, தாயின் கருவறையில் அல்ல. கடவுளுடைய பிளான் எப்படி?
உலகம் தோன்றுவதற்கு முன்பே கிறிஸ்து வழியாக கடவுள் நம்பிக்கை. அந்த அளவுக்கு ஸ்பெஷலாக தெரிஞ்சிருக்கு. அதான் என்ன சொல்றாரு, யூ ஆர் வெரி ப்ரெசியஸ். எஸ்ஐயா 43:4 யூ ஆர் வெரி ப்ரெசியஸ், ரொம்ப முக்கியமானவர் என்று சொல்லி ஆண்டவர் அதை உருவாக்குறார். அப்ப அந்த ப்ரெசியஸ் ரொம்ப விலை மதிப்புற்றது அதை நினைக்கிற போது நாம் அன்னை மரியாதையோடு சேர்த்து ஆண்டவருக்கு நாம் தூய நறுமண பொருளாக நம்மை ஒப்படைக்கும். எபேசியர் 5:2 பவுல் சொல்கிறார், உங்களை கடவுளுக்கு உகந்த தூய நறுமண பலியாக ஒப்படைக்கும். எப்படி ஒப்படைக்குமா? கடவுளுக்கு உகந்த தூய நறுமண பலியாக உங்களை ஒப்படைக்கும். அதனால என்ன செய்ய சொல்றார் எபேசியர் 5:10, கடவுளுக்கு உகந்தது எது என ஆராய்ந்து பாருங்க. அவருடைய வார்த்தை அம்மா எந்த அழகான வரி, எவ்வளவு ஆன்மீக வரி. அவருடைய வார்த்தை இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் படிச்சிருங்க. 13 கடிதம் தான். 13 கடிதம் நிறைய, ஒரு வசனம் 2 வசனம் 3 அப்படிலாம் இருக்கு. அப்போ எபேசியர் 5:10 சொல்றாரு பாருங்க, கடவுளுக்கு ஆண்டவருக்கு உகந்தது எது என ஆராய்ந்து பார்க்கணும். கடவுள் எதை விரும்புகிறார், எதை என்கிட்ட விரும்புகிறார், எதை நினைக்கிறான்னு சொல்லி ஆராய்ந்து பாரு, யோசித்து பாரு, ஞானம் செய்து பாரு என்று சொல்றார். அப்ப கடவுளுக்கு உகந்த நறுமண பலியாக நம்மை ஒப்புக் கொடுப்பது, அதற்கு நம்ம சிறப்பாக கடவுள் அழைக்கிறோம். இந்த உலகத்தில் வரும்போதே சிறப்பாக அழைக்கிறோம். மாசுக்கள் பாவங்கள் வருவது இயல்பு. ஆனால் அதில் படுத்திருக்காம எந்திரிச்சு நம்முடைய வாழ்வில் ஒளி வீசுகிற போது நம்முடைய வாழ்வு சிறப்பாக. அப்போ இந்த அமல சபையை திருவிழா கொண்டாடுகிற மாதாச பிள்ளைங்க அவர்களும் தூய்மையாக தங்கள் வாழ்வை காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ தூய்மையாக இருந்தால்தான் பலவிதமான இலக்குகளை அடைய முடியும், பலவிதமான காரியங்களை சாதிக்க முடியும். அப்போ அதற்கு நம் வாழ்வில் ஒரு நன்னெறி இருக்கிற போது தான் அது மேலோங்குகிறது. நன்னெறி ஒழுக்கமில்லாத வாழ்வு அது கட்டுப்பாடற்ற காட்டாறு போலாகும். அது அந்த ஒழுக்கம் ஒரு சீர்தூக்கி பார்வை இருக்கிற போது தான் வாழ்வு உருவாகும். ரெண்டாவது பார்க்கிற போது அன்னை மரியாள் அவருடைய சாதனையாக பார்க்கிற போது இது எங்கனும் நிகழும் என்று கேட்கிறார். எனக்கு ஒரு பெரிய சவால், இது ஒரு பெரிய தீர்ப்புக்குரிய காரியம். அதை செய்வதற்கு ஆண்டவர் படித்த போது அன்னை மரியாள் சொல்வது இது எங்கன நிகழும் என்று சொல்லி அந்த சவாலை ஏற்பதற்கு அவர் தயாராகிறார். ஒரு கண்ணி கடவுளுடைய துணை இல்லாமல் கருவுவது எவ்வளவு பெரிய சவால், எவ்வளவு பெரிய சவால். அந்த சவாலை ஏற்பதற்கு இந்த சிறு குழந்தை அன்னை மரியாள் தயாராக. அவர் வாலிப பருவம் பெரிய சவால்களை ஏற்க வேண்டும். அப்படியே பிராயிலர் போலிமார் இருக்கக்கூடாது, மந்தமா இருக்கக்கூடாது, பெரிய சவால்கள் எல்லாம் ஏற்க வேண்டும். அவ்வளவு சக்தி இருக்கிறது. சாதாரண பெண் அன்னை மரியாள், படிப்பு அறிவில்ல, சாதாரண பெண்மணியாக இருக்கிறார். இது எங்க நிகழும் ஒரு பெரிய சவால். அந்த சவாலை ஏற்கிறார் பாருங்க. ஆகவே இளைஞர்கள் இளம்பிள்ளை மக்களே பிரம்மாண்டமான சக்தி பாருங்க. ஆண்களை விட பெண்கள் தான் அதிக வலிமை உள்ளவர்கள். வேறுகால வேலை உள்ள போது பெண்கள் 25K அந்த வலியை தாங்குகிறார்கள். அந்த ஆண்கள் எவ்வளவு வலியை தாங்க முடியும்? 5K தான் தாங்க முடியும். பெண்கள் 25K அந்த வலியை தாங்குகிறார்கள் பேர்காலத்தில். அவ்வளவு சக்தி மிக்கவர்கள். ஆகவே அந்த பிரம்மாண்டமான சக்தியை கொண்டு வர வேண்டும். அன்னை மரியாள் பாருங்க, அந்த சவாலை ஏற்கிறார் பாருங்க. இந்த உலகத்தில் எந்த சாதாரண பெண்களையும் செய்யவில்லை. ஆனால் அன்னை மரியாள் அந்த சவாலை ஏற்று புறப்படுகிறார். அந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறார். மிகப்பெரிய சவால்களை பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும், அதற்கெல்லாம் தயாராக வேண்டும். அப்படி சவாலை தயாரிக்க நாம் சந்தித்தோம் என்று சொன்னால் அந்த சவால் நம்ம கண்டு ஓடி பெரிய பிரச்சனையா தெரியும். ஒரு சில காரியங்களை பார்க்கும்போது ரொம்ப பெரிய பிரச்சனையா தெரியும். நம்ம தயாரிக்கிறதுனா எல்லாம் பாருங்க. எடுத்துக்காட்டா நான் கடவுளுக்கு பூசைக்கு போகும்போது பல இடங்களில் பல நாய்கள் குறைக்கும். என்னை வெள்ளை இங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பல நாய்கள் குறைக்கும். இன்னைக்கு ஒரு நாய் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கும். ஆனால் ஒரு நாய் விடவே கூடாது, ரெகுலராக பிடிச்சிடும். இந்த ஆணிக்குளம் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆணிக்குளத்தில் அங்கே ஹாலோ பிளாக் ஒரு போட்டு வச்சுருப்பாங்க. கரெக்டாக இருக்கும் 6:10 இந்த ஃபாதர் கரெக்டாக ஒரு இடத்துல என்னை எதிர்பார்த்துட்டே இருக்கும். போகும்போது நல்லா குலைக்கும், நல்லா உரத்தி வரும். நான் இந்த நாய் குடும்பம் தோணுது அப்படின்னு சொல்லுவேன்.
இன்னைக்கு என்ன உரத்தில் வந்து பார்த்தீங்களா பைக்கு நிறுத்திட்டு வா பாப்போம் நீ தான் நானே ஒரே ஓட்டம் ஓடிட்டு அதுக்கு வந்து நான் பணம் ஓடிவிடும் பாருங்க பழையத்தில் இது ஒரு பெரிய சிக்கல் மாதிரி தெரியும், ஒரு பெரிய இது மாதிரி தெரியும். ஆனால் நம்ம அதை எதிர்கொண்டா அது ஓடுற மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் பல சவால்கள் வருகிற போது தாங்க முடியாது, நம்மளால் எப்படி செய்ய முடியும், இது எப்படி நிகழும் என்று கேட்கலாம். அன்னை மரியாள் கேட்டாங்க, இது எப்படி நிகழும், இது எப்படி நிகழும் கேட்டாங்க. ஒரு பெரிய சாதனை செய்ய வேண்டிய காரியம், இது என்னால் செய்ய முடியுமா நினைச்சு பார்க்கலாம். ஆனால் சின்ன இளைஞர்கள் செஞ்சிருக்காங்க பாருங்க. சுந்தர் பிச்சை, பெரிய சுந்தர் பிச்சை, கூகுள் பார்த்தீங்களா, கூகுள் அதனுடைய நிறுவனர். கூகுளில் எவ்வளவு டேட்டா தேடணும், இளங்குடனே அடிங்க வந்துடும். எவ்வளவு பொக்கிஷங்கள் அங்கே இருக்குது, அதெல்லாம் அந்த மனுஷன் நகலட்ட காந்தவர் கண்டுபிடிச்சு பாருங்க. இது எப்படி நிகழும், இது எப்படி நிகழும் நடத்துட்டாங்க. ஆகவே ஒரு மந்தமாக பிள்ளைகள் இருக்கக்கூடாது, மந்தமாக இருக்கக்கூடாது, நல்ல துடிப்பா ஆக்டிவா எழுப்பி புறப்பட்டு சவாலை சந்திக்க தயாராக இருக்கணும், சவாலை சந்திக்க தயாராக இருக்கணும். இந்த ஊருக்கான சாதனை கண்டிப்பாக செய்யணும். இந்த ஊருக்கான சாதனை செய்யணும். இடமுறை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. பிள்ளைங்க, இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லாம் சவாலை சந்தித்து மிகப்பெரிய சாதனைக்குள்ளாக மாறும். எனக்கு சக்தி இருக்குது, கடவுள் அவ்வளவு சக்தி கொடுத்த. என்ன சொல்றார்? 2 Corinthians 12:9 என்ன சொல்றார்? My grace is sufficient for you. தமிழ் என்னது? ஆல் இங்கிலீஷ் மீடியம், ப்ளீஸ் ஓப்பன் யுவர் மவுத். இப்போ மட்டும் அப்படியே தலைவர் ஒவ்வொருமா, என் அருள் உனக்கு போதும், என் அருள் உனக்கு போதும். அவ்வளோ அருளை உடம்பு நிறைவாக இருக்கும். இந்த சவாலை தயாரிக்க ரெடியாக இருக்கணும். இது எப்படி நீங்கள் கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டு திரும்ப அதை ஸ்டார்ட் பண்ணணும், ஓடிக்கக்கூடாது. நம்ம ஏற்று போது சவால் நம்மை கண்டு சரணடைகிறது. நம் முன்னால் சவால் சரணடைகிறது. 3வது பார்க்கிற போது அன்னை மரியாள் சமுதாய அக்கறை நிறைந்தவராக இருந்தார். ரொம்ப சமுதாய அக்கறை. அது நானும் ஒரு திருமணத்தில் தெரிகிறது. அந்த வீட்டுக்கு போறா, அந்த கல்யாணத்தில் ஆச்சரியம் இல்லை, எல்லாரும் அமைதியாக இருக்கும் போது அன்னை மரியாள் சமுதாய அக்கறை கொண்டவராக இருக்கிறார். அந்த இடத்துல அந்த குடும்பத்திற்கான தேவை நிறைவேற்றினார். அவருடைய கண்களில் வடிந்த கண்ணீரை அவர் ஆனந்த கண்ணீராக மாற்றினார். கண்களில் வடிந்த அந்த வேதனை கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறுகிறது அன்னை மரியாளின் வருகையாக. ஆகவே சமுதாய அக்கறை மிக்கவர்களாக இளம் பெண்கள் உருவாக வேண்டும். அடுப்போது பெண்களுக்கு கல்வி எதற்கு முன்னர் சொன்னாருங்க. இப்போது கல்வி பெற்றுவிட்டோம், ஆனால் கல்வி பெற்ற பிறகு சுயநலத்திற்காக கல்வி பயன்படுத்தப்படுகிறது. பொது நலத்துக்காக பயன்படுத்த வேண்டும். பொது நலனுக்காக பிள்ளைகளை பெற்றோர் கொடுக்க வேண்டும். ஒரே மகனை அன்னை மரியாள் கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு? ஒரு நாள் வேலை போயிட்டு வா, ஒரு நாள் இந்த அசனத்துக்கான வேலையை செஞ்சுக்க, ஒரு நாள் கோயிலோட திருவிழாவுக்கு போயிட்டு வேலை செய்ய, அப்படின்னு சொல்லல. எப்படி கொடுத்தாங்க? வாழ்நாள் முழுவதுமாக கொடுத்தார்கள். ஆகிய சமுதாய அக்கறை உள்ளவர்களாக இளைஞர்கள், இளம் பிள்ளைகள் உருவாக வேண்டும். நீங்கள் நெட்டில் பார்க்கும்போது ஹர்ஷா சாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் நெட்டில் அடிச்சு பார்த்து நிறைய பார்த்துருப்பீங்க. அவர் என்ன செய்கிறார்? பணமாக கொட்டுறார். விவசாயி, அந்த விவசாயி பணக்காரன் ஆகிட்டார். பால்காரன் பணக்காரன் ஆகிட்டார். சலவை தொழிலாளர் பணக்காரன் ஆகிட்டார். நல்ல பிள்ளை எல்லா பணத்தையும் கொடுத்து அவர் எல்லாருமே பணக்காரராக்கி மகிழ்ச்சி அடைகிறார். கொண்டு போகும் பார்த்தீங்கன்னா ஒரு முகமூடி போட்டு தான் அந்த டீம் போகும். நீங்கள் போய் நெட்டில் அடிச்சு பாருங்க. ஹர்ஷா சாய் அவர் ஒரு இளைஞர். அவர் முகமூடி போட்டு தான் அதை கொடுப்போம். அவங்க கண்டுபிடிப்பாங்க இந்த ஊரில் இவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே கட்டுக்கட்டாக கொண்டு இறக்குறாரு. அவர் சாதாரண விவசாயி பணக்காரர், பால் கொடுக்குறவர் பணக்காரர், டீ கடை வச்சுருக்கோம் பணக்காரர், ஏழை பிள்ளை படிக்க முடியாமல் இருக்கு அந்த பிள்ளை வீட்டு போய் தெரியாமல் போய் சர்ப்ரைஸ் கொடுக்குறது. முதல்ல டீட்டெயில் கலெக்ட் பண்ணிடுவாங்க. கலெக்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் இப்படிதான் பணம் போவோம், ஒரு கட்டுக்கட்டாக போவோம். பார்த்தீங்க நீங்கள் போய் வீடியோலையாவது அந்த கட்டை பாருங்க. கட்டுக்கட்டாக இருக்கிறான். எந்த உள்ளம், இப்படிப்பட்ட உள்ளம் துடிப்பது சமுதாயத்திலே தான், மனிதநேயத்தின் காரணமாக. ஆகவே கடவுள் கொடுத்திருப்பது பிறருக்கும் மாறி வணங்குவதற்காக என்ன. ஒரு சிலருக்கு எப்போதுமே வராது. எப்போ கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? நல்ல டைட்டாக இருக்கு. நான் கொஞ்சம் லூஸாக போடலாம், டைட்டாக இருக்கு.
எந்த மாதம் பார்த்தாலும் டைட்டாக இருக்கும். மனசு லூஸ் ஆகும். மனசு லூஸ் ஆகும். எதுதான் டைட்டாக இருக்கு? மனசு தான் லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணணும். சமுதாயத்திற்காக லூஸ் பண்ணணும். சமுதாயத்திற்காக அதை விரிவடை செய்யணும். சுருங்கி போயிருக்கலாம், அதை விரிச்சு விடணும். அப்போ அந்த அளவுக்கு மனது இருக்கிற போது ரொம்ப சிறப்பாகும். அப்போ இளம் உள்ளங்கள் இந்த காலகட்டத்திலேயே ஒரு சமுதாய அக்கறை உள்ளவராக வாழ்ந்தான்னு சொன்னால் அவருடைய வருங்காலம் ரொம்ப சிறப்பாக அமையும். பேர புகழ் மட்டும்தான் வாழ்க்கையில் ஒரு மனிதன் பெறுகிற பேர புகழும் அதுதான். அதுதான் வரும். அதுதான் நமக்கு கூட வரும். அதுதான் நற்பெயரை நமக்கு. அதை இந்த வயதிலே செய்யணும்னு சொன்னால் மிக சிறப்பாக சொல்ல முடியும். அவர்களுக்குள்ளே சமுதாய அக்கறை செய்வதற்கு அன்னை மரியாள் தன் மகனே தாரை வாழ்த்தார். ஆகவே நாமும் நம்முடைய பிள்ளைகளை சமுதாயத்திற்காக, வீட்டை கடந்து சமுதாயம், சமுதாயத்தை கடந்து நாடு, நாடை கடந்து அகிலம், இப்படி வருகிற போது மிகப்பெரிய விதத்திலே நம்முடைய வளர்ச்சி. அதுதான் வளர்ச்சி. நாம் மற்றும் வளர்வது வளர்ச்சி அல்ல, நம்மை சூழ்ந்திருப்ப எல்லோரும் வளர்வது வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை நாம் எதிர்பார்க்கிறோம். அன்னை மரியாள் ஆசைப்படுகிறார். ஆக மிக சிறப்பான விதத்திலே திருவிழா கொண்டாடலாம். மிக சிறப்பான விதத்திலே ஆராய்ந்து பார்த்தோம். தேசிய 5-10 ஆண்டுகளுக்கு உகந்தது எது என ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆமாம். அந்த பிள்ளைகளை உறுப்பினராக பொறுப்புகளை கொடுக்கிற அந்த வெளிப்பாட்டு சடங்கு நடைபெறுகிறது. அதில் அனைவர் பக்தியாய் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். புதிய உறுப்பினர் முன்வருக. புதிய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் சபை ஒழுங்குகளுக்கு முற்றிலும் கீழ்ப்படி நடக்க வாக்களிக்கிறீரா? உங்களின் ஆன்மீக மீட்பான பங்கு தந்தைக்கும் உங்களை வழிநடத்துகிற சபை பொறுப்பாளர்களுக்கும் கீழ்ப்படி நடக்க வாக்களிக்கிறீரா? உங்கள் பாதுகாவலில் அமல அன்னையை முன்மாதிரியாக கொண்டு வாழவும் அவரிடம் விளங்குகிற நற்பண்புகளை பிறருக்கு எடுத்துச் சொல்லவும் முயற்சி எடுக்கிறீரா? தினமும் ஆலயம் வருதல், ஞாயிற்றுக்கிழமை சபை கூட்டங்களில் தவறாக பங்கெடுத்தல், பிறருக்கு பணிகளில் ஈடுபடுதல் போன்றவற்றை முழு முயற்சியுடன் செய்கிறா? ஆலயத்தை சுத்தம் செய்தல், பங்கேற்க தேவையான உதவிகளை செய்தல் போன்றவை உங்கள் சபையின் கடமை என்பதை உணர்ந்து செயல்படுவீரா? இப்போது அன்னைக்கு உண்மையை அர்ப்பணிக்கிற ஜெபத்தை சொல்லி அன்னையின் உதவிக்காக மன்றாடுங்கள். இந்த இளம் வயதில் என்னையும் உன்னிடம் அர்ப்பணிக்கின்றேன். நான் என் பாதுகாவலில் அமல அன்னை வழியில் நடக்கவும் நன்மைகள் புரியவும் நல்லவராய் வாழவும் என்னையே கையளிக்கிறேன். ஏற்றருளும். எல்லா விதத்திலும் என்னையே பயன்படுத்தியதும். ஆமென். இந்த அடையாளத்தில் நாம் வந்திருக்கிற புனித வழிபாடு பங்கெடுப்போம். அன்பு தந்தை, இந்த அடையாளத்தில் உங்களுடைய வல்லமை இறங்கி செயல்படலாம். இந்த அடையாளம் ஆர்வமுடன் அணிவோம். இதை அணியும் இவர்கள் அருள் நிறைந்தவர்களாக மாறும், ஆன்மீகத்தில் ஆரோக்கியம் பெறவும், மரியாதை மாசுட வழி நடக்கும் உதவி செய்கிறார்கள். தன்னை தூயாக ஆசிரிக்கிறார்கள். அமுத அன்னையின் முத்திரை அணிந்து கொள். ஆண்டவரின் அருமை பிள்ளையாக வாழ்ந்து காட்டுவோம். புதிய பொறுப்பாளர்கள் சேர்க்கை. புதிய பொறுப்பாளர்கள் தலைவி ஜபா ருஷியா, செயலாளர் ஜெனிஃபா மேரி, பொருளாளர் மலையரசி பிரியா முன்வருவர்.
ஜெப அனுஷியா புதிய தலைமையாக நியமிக்கப்பட்டிருக்க நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சபையை தவறாமல் நடத்தும், தினமும் ஆலயத்துக்கு வரவும், உறுப்பினர்களுக்கு முன்மாதிரியாக திகழவும், சபை உறுப்பினர்களை ஒற்றுமையாக வழிநடத்தும் முழு முயற்சியுடன் செயல்படுகிறார். ஜெனிஃபா மேரி புதிய செயலரால் நியமிக்கப்பட்ட நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் தலைமையோடு சேர்ந்து சபை கூட்டத்தை தவறாமல் நடத்தவும், நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் எழுதி ஆவணப்படுத்தவும், சபை உறுப்பினர்களிடையே நல்லுறவு மலரும் முயற்சி எடுக்கிறார். புதிய பொருளாளர் மலையரசு பிரியா புதிய பொருளாளராக நியமிக்கப்பட்ட நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் தலையோடு சேர்ந்து சபை கூட்டத்தை தவறாமல் நடத்தும், கணக்குகளை எல்லாம் சரியாக கையாளவும், சபை உறுப்பினர்களிடையே நல்லுறவு மலரும் முயற்சி எடுக்கிறார். அனைவரும் சேர்ந்து உங்களையே அம்லோர் பண்ணை பாதத்தில் அர்ப்பணித்து அர்ப்பண ஜெபத்தை சொல்லுங்கள். அடையாளங்களை அச்சிப்போம். அன்பு தந்தை இறைவா, இந்த அடையாளங்களுடைய வல்லம் இறங்குவதாக. இவர்கள் இந்த அடையாளங்களை ஆர்வமுடன் அணியவும், இதை அணியும் இவர்கள் ஆர்வம் நிறைந்தவர்களாக மாறவும், ஆன்மீகத்தில் ஆரோக்கியம் பெறவும், மரியாவின் மாசற்ற வழி நடக்க உதவி செய்கிறார். அந்த மகன் தூயாக ஆசிரியர்களாக. அம்மல் அன்னையின் முத்திரை அணிந்து கொள்கள். ஆண்டோர் அறிவு பிள்ளையாக வாழ்ந்து காட்டுவேன். எல்லாம் மைக்கில் பத்து தமிழ் சொல்லுங்கள். ஆமென். அன்பு தோழர்களே, புதிய உறுப்பினருக்கும் புதிய பொறுப்பாளர்களுக்கும் கைதட்டி நம்முடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை செய்வோம். இப்போது குத்து விளக்கு ஏற்றப்படுகிறது. ஆண்டவர் ஒளியாக வருகிறார். ஒளியின் கடவுள் நம்மை சந்திக்கிறார். ஆகவே நாம் குத்துவிளக்கு ஏற்றி மாதா சபையில் ஒளியில் திகழவும் மறுமலர்ச்சியான காரியங்கள் அன்னை முடியாது நடக்கும் சிறப்பான விதத்திலே நாம் நம்மையே அர்ப்பணிப்போம். ஒளியாய் மாற ஆண்டவத்தில் வர முடிப்போம். குத்துவிளக்கு ஏற்றுதல். நாம் தூயோராகவும் மாசற்றவர்களாயும் இறைவன் திருமுன் நிற்க தினமும் திருப்பலி நிறைவேற்றி நற்கருணை வழங்கி நம்மை தூயவர்களாக இறைவழியில் நடக்கும் நம் பங்கு தந்தை அவர்களை முதல் திரியேற்ற அழைக்கின்றோம். தம் வாழ்வை பிறர் வாழ அர்ப்பணித்து கல்வி பணி, மருத்துவ பணி மூலம் எம் மக்களை வழிநடத்தும் அருள் சகோதரிகளின் சார்பில் அருள் சகோதரி பிரேஸ் அவர்களை இரண்டாம் திரியேற்ற அழைக்கின்றோம். இன்று இறைவனுக்கு சாட்சியாய் இத்திருநாளை சிறப்பிக்கும் அமல உற்பவ மாதா சபையின் தலைவி செல்வி தியா அவர்களை மூன்றாம் திரியேற்று அழைக்கின்றோம்.
அமல உருவ மாதா சபையை வழிநடத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய தலைவி செல்வி ஜபா அனுஷா அவர்களை 4ஆம் பிடியேற்ற அழைக்கின்றோம். அனைவரும் சந்தோஷமாக எழுந்து நம்முடைய நம்பிக்கையை சத்தமாக பாடுவோம். யோவான் செய்தி 16:14 என் பெயரால் நீங்கள் இதை கேட்கலாம் செய்வேன் சொன்ன கடவுள், அதே கடவுள் இப்போது நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிருக்கிறார். நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குறார். அந்த கடவுளுக்கு கணக்கு வைப்போம், கை கொண்டுவோம், பேசுவோம், கடவுளுக்கு கை கொண்டுவோம், கை கும்பிட்டு ஆண்டை வணங்குவோம். அவரிடமிருந்து உரிமையோடு வரங்களை பெற்றுக்கொள்வோம். அனைவரும் பாட வேண்டியது ஆண்டவரை தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. எம் நாட்டில் பஞ்சம்,
கன்னிமரியின் வார்த்தைக்கேற்ப இன்று திருவிழாவினை கொண்டாடும் அமல உற்ப மாதா சபை உறுப்பினர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அன்னை மரி வாழ்த்து காட்டிய வழியில் பிறருக்கு உப்பாகவும் ஒளியாகவும் வாழக்கூடிய வரத்தை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் முன்னால் நம்மை பரிசோதித்து பார்ப்போம். கண்களை போடுவோம். நம்முடைய தூய்மைக்கு நம்முடைய நல்வாழ்விற்கு எது தடையாக இருக்கிறது என்பதை அமைதியாக கண்டுபிடிப்போம். யோசித்து பாருங்க. நம்ம கையில் இருக்கிற அலைபேசியாக இருக்கலாம், நாம் உறவு வைத்திருக்கிற நட்பாக இருக்கலாம். தீய வெளியே கொண்டு போகிற நட்பு நல்லதல்ல. 4 பேர் சேர்க்கிற போது நல்ல காரியம் நடக்க வேண்டும். தீயது வந்தால் அது நல்லதல்ல. ஆகவே எது என்னுடைய பரிசுத்தத்திற்கு, என்னுடைய தூய்மைக்கு, என்னுடைய நல்வாழ்விற்கு கெடுதலாக இருக்கிறது என்பதை கண்டுபிடிங்க. பல நேரத்தில் நாம் அதுக்கு நேரம் ஒதுக்கிக்க மாட்டோம். இப்போ நேரம் ஒதுக்கி கண்டுபிடிங்க. எது தடையாக இருக்கிறது? என்னுடைய பேச்சா, என்னுடைய செயல்பாடா, என்னை சூழ்ந்திருக்கிற நபர்களா, நான் வைத்திருக்கிற பொருளா? ஆண்டவர் நம்மை தூயவராக வாழ பணித்திருக்கிறார். ஆகவே அதெல்லாம் அவசியம் இல்லை என்று சொன்னார், நம்மை தீய வழி கொண்டு போவர் என்று சொன்னார், அது தேவையில்லை. ஆகவே ஆண்டவர் பாதங்களை முயற்சி எடுங்க. நீங்கள் பல நாட்களாக முயற்சி எடுக்கணும், இதை மாற்றணும், இதை விடணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். இன்னைக்கு இந்த திருவிழாவில் அதற்கு முழு முயற்சியோடு இறங்குங்க. இந்த திருவிழாவில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவதற்கு ஆண்டவரே நான் வருகிறேன்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து ஒப்படைங்க. ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருக்கு உகந்தது எது? இந்த உலகத்துக்கு அல்ல, எனக்கு அல்ல, கடவுளுக்கு உகந்தது எது? அவர் நறுமண பலியாக ஒப்படைத்து சொல்கிறார். நம்மை சுற்றி நம்முடைய வாழ்க்கையால் நறுமணம் வீசுகிறதா? அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை என்ன என்பதெல்லாம் பரிசோதி பார்ப்போம். அமல உற்பவம் நம்ம கொடையாக வழங்கும்படியாக கேட்டு தெரிவித்துக் கொள்வோம். பேரிடக்குள்ள இறைவா, இந்த இனிய காலவேளையில் உம் திரு சன்னிதிக்கு வந்திருக்கிற எங்களை எல்லாம் தொட்டு புனிதப்படுத்திருக்கிறீர்கள். அக்களிப்பின் கைலத்தால் எங்களை அபிஷேகம் செய்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தூயோராக்கப்பட்டு விட்டோம். நாங்கள் மிக நல்வாழ்விற்கு உகந்தவர்களாக உருவாக்கப்பட்டு விட்டோம். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அதிலே பயணிக்க, அந்த பாதையை தேர்ந்தெடுக்க எங்களோடு பக்கத்தில் இருந்து உதவி செய்கிறார். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவியா உங்களை நோக்கி மன்றாடுகிறோம்.
எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் அமல உற்பவ பெருவிழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் பரிபொருளை மனமிறங்கி ஏற்றருளும். அவரை மாசுகள் அனைத்திலும் இருந்தும் நீர் உமது அருளால் முன்னரே காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற செய்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, என் அந்தவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. புனிதமிக்க கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுகள் அனைத்திலிருந்து காப்பாற்றினே. உமது நிறையருளால் அவரை அணி செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்தே. அம்மகனுடைய மணமகளாகிய மாசு மறுவற்ற வெளிமிகுந்த திரு அவையின் பிறப்பை முன்னறிவித்தே. ஏனெனில் புனிதமிக்க கண்ணியே, எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான உம் திருமகளை எங்களுக்கு தருவராகும். மற்ற எல்லாருக்கும் மேலாக அக்கண்ணியை உமக்களுக்காக பரிந்துரைப்பவராகும். புனித வாழ்வின் முன்மாதிரியாக விளங்கச் செய்தே. ஆகவே வானதூதர் திரளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஆர்ப்பரிப்பதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இதை மாறுவனமாக. அவர் பாடுபட உடல் கணித்து தம்மை கையளிக்க போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்விடமே இரவு விருந்து கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பும் என்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வாழ்வதன் அப்பத்தை மீட்பெறி கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று மக்கள் ஊழியர் புரிய தகுந்தவர்களினர் நீங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோடும் எங்களை தூய் ஆவியாக ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவூர்ந்தடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தது. மேலும் உயிர்த்தல் நோக்குடன் புரிகொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துள் நினைவூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்று எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாய் எங்கள் பாதுகாவலுமான அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கிய எண்ணெய் இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித அமல அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவலுக்குரிய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலுக்குரிய செபஸ்தியார், புனித திருத்தொழில்கள் இவ்வுலகில் உதவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைமாடில் பங்கெடுக்கும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரமுறைய உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் சேர்ந்து உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் மகிழ்ந்து பாடுவோம். தீமை அனைத்துமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக எம்மைப்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை கொடுங்கள்.
உம் திருத்தோழிலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகிற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தரும். ஏகென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. சிரித்த முகத்தோடு புன்னகை பொங்க ஒருவருக்கு ஒரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். பக்கம் 29. திருவிழாவை சிறப்பிக்கிற அம்லோர் மாதா பிள்ளைகளுக்கு இயேசுவின் திருவுடலும் திருரத்தம் அவர்களுக்கு மட்டும் வழங்கப்படுகிறது.
தந்தையே, விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகம் புதிய விண்ணகம் புதிய மண்டபம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாற்றி உமக்கே புகழ் உமக்கே நன்றி. ஆமென். நன்றி சொல்வோம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்போதும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கண்கள் உம்மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப 11 மாதங்களை நிறைவாய் நடத்தி 12வது மாதத்தை ஆசீர்வதித்து புது நன்மைகளால் நிரப்பப் போகிற உமது அருளுக்காக இறைவா உமக்கு நன்றி. தந்தை உந்தன் அருளுக்காக நன்றி கூறுவேன். தரப்போகும் ஆசிக்காக நன்றி பாடுவேன். தந்தை உந்தன் அருளுக்காக நன்றி கூறுவேன். தரப்போகும் ஆசிக்காக நன்றி பாடுவேன். எங்களை ஆன்மீக வழியில் வழி நடத்த நல் பங்கு தந்தை மற்றும் அருட்சகோதரியை தந்த இறைவா உமக்கு நன்றி. தந்தை உந்தன் அருளுக்காக நன்றி கூறுவேன். தரப்போகும் ஆசிக்காக நன்றி பாடுவேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப அமல உற்பவ அன்னையின் திருவிழாவை சிறப்பிக்கும் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான உடல் நலம், ஞானம், கல்வி, வேலைவாய்ப்பு கொடுத்து வழிநடத்தி வரும் இறைவா உமக்கு நன்றி. தந்தை உந்தன் அருளுக்காக நன்றி கூறுவேன். தரப்போகும் ஆசிக்காக நன்றி பாடுவேன். தந்தை உந்தன் அருளுக்காக நன்றி கூறுவேன். தரப்போகும் ஆசிக்காக நன்றி பாடுவேன். 8/12/2024 இன்று புனித அம்லோர் மாதா பெருவிழா. இந்த வாரம் முழுவதும் மிக அருமையாக சிறப்பித்த புனித அம்லோர் மாதா சங்கங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை கைத்தட்டி மிக சிறப்பாக நமக்குள்ளே புனித அம்லோர் மாதா சங்கரை பற்றி ரொம்ப சிறப்பாக நாம் சொல்ல வேண்டும். நான் முன்னர் பார்ப்பது, நான் சிறுவனாக இருக்கும்போது மாதா சபையில் எவ்வளவு ஆர்வமாக இருப்பார்களோ அதை இந்த வருடத்தில் நான் பார்க்க முடியும். நவீன காலத்தில் நாம் பார்ப்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த வருடம் பிள்ளைகள் ரொம்ப ஆர்வமாக அவருடைய நவநாளாக இருக்கலாம், வழிபாட்டில் ஒவ்வொரு காரியமாக இருக்கலாம். வழிபாட்டில் அந்த சிறப்பு செயல்பாடுகள்லாம் நம்ம சொன்னால் தான் சிலருக்கு செய்வாங்க. இருக்கவங்க மனசு நோகம். ஆனால் பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப சிறப்பாக தயார் செய்து எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. மிக நேர்த்தியாக அவருடைய திருவிழா ஆரம்பித்த நாள் முதல் எல்லா பணிகளையும் நல்ல திட்டமிட்டு மிக மிக சிறப்பாக பிள்ளைகள் செய்திருக்கிறார். அதனால் பழைய காலத்தில் பார்த்தது போல பிள்ளைகளுடைய ஆர்வத்தை பார்க்க முடிந்தது. அந்த அளவு பிள்ளைகள் மிக சிறப்பாக மிக அருமையாக செய்திருக்கிறார்.
நீங்களே நான் சொல்வதை விட நீங்களே பார்த்துருப்பீர்கள். அவர்கள் தினமும் கோயிலுக்கு வந்தார்கள். காலை திருப்ப நடைபெற்றது கோயிலுக்கு வந்தாங்க. மாதம் முன்னாடி அவனாடி சொன்னாங்க. அதன் பிறகு வார நாட்களை பார்ப்பது வார நாட்களில் பூக்கள் வைத்திருந்தார்கள். அதன் பிறகு நேற்றெல்லாம் பார்க்கிறவோ அவர்கள் நேற்று முழுவதுமாக இங்கே தான் அவர்களை பார்க்க முடிந்தது. இதெல்லாம் மழை காலத்தில் நடக்கும். இப்போது அந்த பிள்ளைகள் அழகாக சேர்ந்து நினைத்து கடவுள் நன்றி செல்கிறேன். அவர்களை பாராட்டுகிறேன். தலைவி தியா மேரி, அதன் பிறகு செயலர் பொருளர் ஜப அனுஷியா, இன்னொரு அனுஷியா மூலமாக சேர்ந்து ரொம்ப அழகாக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். உறுப்பினர்களும் 100% ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இவங்களுக்குள்ள சிறப்பாக வந்தது. நம்ம இதையே சொல்லலை, அவங்களும் ஆரம்பித்தாங்க. எதுவுமே அவங்களும் ஆர்வம் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக வரும். ஆகவே பிள்ளைகள் அடுத்து வருகிற திருக்குடும்ப சமயத்தில் வருது. அதுக்கு இவங்க எடுத்துக்காட்டு, அதுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தாங்க. வழக்கமாக திருக்குறள் சொல்ல எடுத்துக்காட்டாலும் இவங்க முன்கூட்டியே போயிட்டாங்க எடுத்துக்காட்டாங்க. அவ்வளோ சிறப்பாக செய்திருக்கிறார். கைத்தட்டி நம்மளுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள். அன்புக்குரிய எல்லா சபைக்கும் சிறுப இருக்குது. நம்ம திருக்குடும்ப சபை கூட கடந்த வருடம் வாங்கினோம். அந்தோடைய சுசைப்பர் அதற்கு நிறைய சிறுவ வாங்கிடுச்சு. அவங்களுக்கு மாதாவுக்கு மட்டும் சிறுவ இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நான் ஒரு நாள் போன ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை நம்ம சிறுவ உங்கள் சபைப்பட்டு இல்லாமல் இருக்குது. ஆனால் ஒரு சிறுவ இருந்தால் அவன் நல்லா இருக்கும். முயற்சி எடுத்து அடுத்த வருஷம் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னேன். முயற்சி எடுத்து அடுத்த வருஷம் வாங்கிக்கணும். ஏன்னா இப்போ தான் அந்த பிள்ளைங்க ஒரு 100 ரூபா போடுவாங்க. இந்த வருஷம் நிறைய போட்டிருப்பாங்க. நினைக்கிறேன் நிறைய ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நிறைய பூக்கள் பாருங்கள். சபத்துனால இதான் சபத்துனாங்க. எக்கா பார்த்துருக்கா இதாங்க சபத்துனாங்க. இவ்வளோ பூக்கள் வைத்து இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறதான் சபத்துனாங்க. அதை அந்த பிள்ளைக்கு நம்ம காமிச்சிருக்காங்க. நிறைய பொருளாதார போட்டிருப்பாரு கண்டிப்பாக. வேறு அதன் பிறகு நிறைய செலவுகள் இருக்கும். அதனால் நாங்கள் அடுத்த வருஷம் எடுத்து வைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சிறுபம் அடுத்த வருஷம் ட்ரை பண்ணி சொல்லிட்டு அங்கே தான் போயிருக்கேன். இங்கே தான் போயிருக்கேன். ஜப அனுஷியா ஓடி வந்தோடனே ஃபாதர் சிறுபு வாங்க போகிறோம். நான் என்ன நினச்சேன், 2025 டிசம்பர் 8 புது சிறுபு வரோம் அப்படி சொல்ல ஓடி வந்தேன். இல்லை ஃபாதர் நான் அங்கே வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோ சிறப்பாக ஜப அனுஷியாவும் டயனாவும் 2 பேரும் சேர்ந்து போட்டி போட்டு வைத்திருக்காங்க. அவங்களுக்கு கைத்தட்டி பாராட்டு புதிய பொறுப்பாளர் ஜப அனுஷியா சிறப்பு பண்பு என்னன்னா, அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் வேண்டும்னு சொல்லி இந்த திருப்பீடத்தில் அவருடைய பேர் வாசிக்கப்பட வேண்டும் ஆசைப்படுகிற ஒரு அருமையான பிள்ளை. முதல்ல வந்தோடனே பூசை வைக்கணும். அதுபோல் பிள்ளைகளை கவனிக்கணும். மறைக்கல் பிள்ளைகள் அப்படி மிக சிறப்பாக செய்யக்கூடியவர் ஜப அனுஷியா. அங்கே தொடர்ந்து நீங்கள் நல்லா செய்ய உங்கள் அன்போடு கேட்கும். ஜப அனுஷியா அதன் பிறகு பொறுப்பாளர்கள் ஜெனிஃபா, மலையரசி 3 பேரும் பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். ரொம்ப நன்றாக செய்யக்கூடியவர்கள், எல்லாரையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். அவங்க கையில் மாதா சேவை படைச்சிருக்கோம். அவங்க ரொம்ப சிறப்பாக நம்ம செய்திருவாங்க. போக போக வளர்ச்சி தான். போக போக வளர்ச்சி இல்லை, போக போக வளர்ச்சி தான் வரணும். விசுவாசத்தில் வளர்ச்சி வரணும். ஆகவே புதிய பொறுப்பாளர் கைத்தட்டி நம்முடைய பாராட்டுகளை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்த பெரியவர்கள். இந்த பிள்ளைங்க அவங்களோட பெரிய உதவி செஞ்சுருக்காங்க. நீங்கள் உதவி தான் செய்வதை தவிர மற்ற எல்லா ஏற்பாடும் பங்கு தந்தை வழியாக அவர் தான் வரணும். உதவி செஞ்சிருக்க பெரியவர்கள், அந்த பெரியவர்கள் கைத்தட்டி நம்முடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறாங்க. வருகிற வாரம் புனித குழந்தை சந்தி மக்கள் திருப்பணியை சிறப்பு செய்கிறார். நீங்கள் FC இனாசியம்மா, செவ்வாய் கிறிஸ்துலா, ஜான்சி, புதன் கீதா, ரியா, வியாழன் தெரன்சி, ஜெனிஃபா, வெள்ளி ஆல்ஃபி, அனுஷியா, சனி மலையரசு, இந்தரசு, ஞாயிறு கோல்டு, ஜபஜாம். மறைக்கல் வகுப்புகள் இன்று நடைபெறாது. ஏன்னா உங்களுக்கு அரையாட்டு தேவை இருப்பதால் மறைக்கல் வகுப்பு நடைபெறாது. பிள்ளைகள் வீட்டுக்கு போய் நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்க உங்களை அன்போடு பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அரையாட்டு தேர்வு நடக்கும் 9ஆம் தேதி நாளைக்கு அரையாட்டு தேர்வு. ஆனால் நல்லா போய் வீட்டில் படித்து நல்ல தேர்வு எழுத உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலி முடிந்தது மாதா சங்கத்திற்கு பங்கு தந்தை தலைமையில் கூட்டம் நடைபெறுகிறது. அருள் சோதரி பிளைஸ் அவர்களையும் கூட்டத்தில் பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றேன். அன்புகளே, டிசம்பர் 10ஆம் தேதி வருகிற செவ்வாய்க்கிழமை நம்முடைய சிறப்பு பாதுகாவலர் புனித செபஸ்தியாருடைய திருவிழா. ஆகவே அன்றைக்கு மாலையிலே 6 மணிக்கு சப்பரப்பம் நடைபெறும். இந்த வருடம் அங்க
அந்தோனியா தெருவிலும் சப்பரம் வரும். எல்லா இடத்துக்கும் செபஸ்தியாவுடைய சப்பரம் வரும். அவங்க அதுக்கு ஏற்பாடு செய்ய போடு கேட்டு உங்கள் வீட்டு முன்னாடி போகுதுன்னா அது ஒரு குப்பை கிடந்துன்னா எடுக்க வேண்டியது யார் கிடமை? தலையாய கடமை, தலையாய கடமை. அப்புறம் வந்து வரும்போது நல்லா பிரித்து வச்சுருங்க, ஏதாவது குப்பை கிடந்தா எடுத்துருங்க, ஏதாவது வழி சரி செய்யணும்னா சரி செஞ்சு போடுங்க. இதையெல்லாம் செய்யணும். ஏன்னா உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் வரும். அந்த பக்கம் ரோட்டு பக்கம்லாம் செபஸ்தியத்துக்கு போவோம், மற்ற மாதாசம் மற்ற நாளைக்கு போக கிடையாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் சிறுவ வருது, மாதம் வர்றாங்க. அப்போ அதை பார்த்து கல் கிடக்கா, குண்டு கிடக்கா, மண் கிடக்கா எல்லாம் பார்த்து, குப்பை கிடக்கா எல்லாத்தையும் பார்த்து நேற்று போயிட்டு இருக்கேன், சப்பரத்துக்கு முன்னாடி போயிட்டு இருக்கும், பார்த்த ஒரு பாம்பு என்னன்னே தைரியமாக தான் அடிச்சிட்டேன். அப்போ இதையெல்லாம் ரொம்ப சுத்தமாக சரி செய்ய பார்க்கணும். சப்பரம் வருது, சாதாரண காரியம் இல்லை. நீங்கள் ஒருவேளை ஒரு அவேர்னஸ் எல்லாம் வந்திருக்கலாம். இனி ஒரு காலத்தில் இன்றைக்கு செடி, இன்றைக்கி செபஸ்தியார் திருவிழா, இன்றைக்கு ஒரு முக்கிய சிறப்பு நிகழ்வுக்காக சப்பரம் எடுக்காங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் வருது, நம்ம க்ளீன் பண்ணணும். ஒரு பார்வை பார்ப்போம். பார்த்துட்டு ஏதாவது கல்விகள் கிடந்தா, முள்ளுகள் கிடந்தா வர்றது யாரெல்லாம் யார் வரா? வயசான பெரியவங்க வரா. தட்டி விழுந்துடக்கூடாது. அவங்க தான் நம்ம சொத்து, அவங்க தான் வேண்டுறது. கோயிலுக்கு வந்து அவங்க தான் வேண்டுறாங்க எல்லா நாட்கள்லையும். அப்போ அவங்கள பாதுகாக்க வேணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். அவங்க இனி வரும் நாட்களில் சப்பரம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் லைட்டாக பார்த்து அதை வந்து சரி செய்ய அன்போடு கேட்டுக்கிறேன். நமக்குள்ள வீடுகளில் பாருங்க, கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் நமக்கு சிறப்பானவர்கள் பிள்ளைகள் 9ஆம் தேதி தேர்வு ஆரம்பிக்கிறார்கள். வேலைக்கிழமை ஒரு எக்ஸாம் முடியும், உங்களை விட எனக்கு முடியும், யாராலும் எக்ஸாம் முடியும். அதன் பிறகு ஒரு 3 நாள் லீவ் விடுறாங்க, வெள்ளி சனி ஞாயிறு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அந்த 3 நாள் முடிச்சுக்கணும். நீங்கள் காலையில் நல்லா படிக்கிறீங்க, மாலையில் நம்ம கேரல்ஸ் போகிறோம். வேலைக்கிழமை போகிறோம், வெள்ளிக்கிழமை போகிறோம், சனிக்கிழமை 3 நாள் தான். வேலைக்கிழமை எங்கெல்லாம் புனித மிக்கேல திரவியம், சூசை திரவியம், ஆரோக்கிய நேரம், அந்தோனியா இருக்கு, 4 அங்கேயும் வேலைக்கிழமை நீட்ட முடிச்சு. நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுந்து எப்படியாவது ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி அப்படி வருவீங்க, இங்கே வந்துடுங்க. எல்லா பிள்ளைங்களும் வந்துட்டு நம்ம 4 அங்கேயும் அன்னைக்கு போகணும். 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை செபஸ்தியார் அன்னைக்கு மிக்கேல திரவியம். அப்போ காலையில் படிக்கிறீங்க, மாலையில் நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்து நினைக்கிறீங்க, அதுதான் வரீங்க தவிர வேற எதுவும் வரல. நம்ம புரிஞ்சுக்காம தாயே வேற எதுவும் வரல. காலை நல்லா படிக்கணும், மாலையில். அதன் பிறகு 14ஆம் தேதி சனிக்கிழமை நம்ம அந்த ஆட்டோ ஓட்டுவோம் பார்த்தீங்களா, ஆட்டோவில் போகிற அன்னைகள். அதுக்கு பிறகு காமராஜர் புனித லூர்தன் அது வந்து சனிக்கிழமை. திங்கக்கிழமை தான் அவங்களுக்கு மேக்ஸு, ஞாயிற்றுக்கிழமை உங்களை விட்டுட்டேன், மனசிலாச்சோ விட்டாச்சு. ஞாயிற்றுக்கிழமை உங்களை விட்டாச்சு. அவன் காலை நல்லா படிக்கிறீங்க, மாலை மட்டும் வைங்க. 3 நாள் எல்லாத்துலேயும் வந்துடுங்க. நீங்கள் இல்லைன்னா கிறிஸ்மஸ் இல்லை, சின்ன பிள்ளைங்க வந்தால் நல்லா இருக்கும். சரியாக்கா? இதே இதை பிளான் பண்ணிடுங்க. காலை படிப்பு, மாலை எஸ் ஓகே, அதை வச்சுருங்க. ரைட், நல்ல பிள்ளைங்க, அதை சிறப்பாக செய்யுங்க, அன்போடு கேட்டுக்கிறேன். வீடுகளில் கிறிஸ்மஸ் குடில் வைங்க. சின்ன பிள்ளைங்க உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆர்வம் இல்லைன்னா உங்கள் அம்மாட்ட போய் எம்மா கிறிஸ்மஸ் குடி வைமா, ஏன் இப்படி சௌந்தர்யா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு கிறிஸ்மஸ் குடில் எல்லா வீட்லையும் வச்சுருங்க. தலைப்பெண்ணது இளங்குளத்தில் இறைவன். ஒருவேளை இந்த தலைப்போலி உங்களுக்கு செய்ய முடியலன்னா பரவாயில்ல, குடில் வைக்கணும். தலைப்பு செஞ்சால் பரிசு, அதுக்கும் பரிசு உண்டு. ஆனால் தலைப்பில் செஞ்சு யோசிச்சு ஏதாவது வித்தியாசமாக செஞ்சுட்டீங்க, சூப்பர், இல்லை சூப்பர், இப்படி உங்களுக்கு பரிசு கிடைக்கும். குடில் வரணும், தான் முக்கியம். திருக்குடும்ப சபை பொறுப்பாளர்கள் அடுத்த வாரம் எடுப்பார்கள். ஆகவே அடுத்த வாரம் திருப்பலி முழுவதும் உறுப்பினர்கள் ஆலயத்திற்கும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆலய பொறுப்பாளர்கள் தோல் கொடுத்த தோழர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நமக்களே கிறிஸ்துமஸ் புத்தாண்டு அதற்கான ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆலய நிர்வாகிகள், தோல் கொடுத்த தோழர்கள், ஸ்டார் போவதாக இருக்கலாம், கிறிஸ்துமஸ் குடியிருக்கான மற்ற காரியங்கள் இருக்கலாம், அதில் முன்கூட்டியே செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமக்குள்ளே டிசம்பர் 10ஆம் தேதி புதிய செபஸ்தியார் திருவிழா, அதற்கு வரி 500 ரூபா, வரி 500 ரூபா பணத்தை செலுத்தி அசனம் சிறப்பாக நடைபெற நீங்கள் உதவி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித மரியாதை உற்பத்தி அவரை மாசுகளிலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்டே திருவுணவு அப்பாவ காயங்களிலிருந்து எங்களுக்கு நலமளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவனும் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. பக்கம் 73. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. தூய